அஜித்தின் பிறந்த நேரத்தை கணித்திருக்கும் ஜோதிடர்கள் பலரும் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் என்று கூறி வருவது இன்று நேற்று தகவல் அல்ல. கடந்த 10 ஆண்டுகால பரபரப்பு. ஆனால் அவருக்கு இருக்கும் மூட் மற்றும் கள நிலவரங்களை ஆராய்ந்தால் கொசு குறுக்கே பறந்தால் கூட கொன்னு புடுவம்படவா என்கிற அளவுக்கு சூடு பார்ட்டி. ஆனாலும் காலம் அப்படிதான் தீர்மானித்திருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? அவருக்கும் அதிமுக தலைமையான அம்மாவுக்கும் எப்போதும் மகன் அம்மா பாசம் உண்டு. அஜித்தின் திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்திய ஜெயலலிதா அதை ஃபார்மாலிட்டியாக கருதாமல் உள்ளன்போடு நின்றதாக இப்போதும் புகைப்படங்களில் கண்டு மகிழும் அஜித் ஃபேன்ஸ் வட்டாரம். அதற்கேற்றது போல திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி முன்னிலையிலேயே மிரட்டுறாங்கய்யா என்ற அஜித்தின் பேச்சு வரலாற்றில் மிக மிக முக்கியமான தருணம். அப்போதே அவர் அம்மாவின் ஆள், அதனால்தான் அப்படி பேசினார் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன. அம்மாவுக்கு பிறகு அதிமுகவே அஜித்துக்குத்தான் என்பது போல் கதைவிட்ட பலரும் இப்போதும் இது நடந்துவிடாதா என்று காத்திருக்கிற நேரத்தில் தான் அந்த பரபரப்பு கிளம்பிவிட்டது. கேரளாவிலிருந்து வெளிவரும் சில ஊடகங்களில் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருக்கும் முதல்வர் ஜெயலலிதா அஜித்தை நேரில் பார்த்து பேச ஆசைப்பட்டதாக கூறுகிறது அந்த செய்தி. அவர்கள் சொல்வதை போல் ஒருவேளை அஜித் மருத்துவமனைக்கு சென்று முதல்வரை பார்த்தால் என்னாகும்? அதற்கப்புறம் அரசியல் வானத்தில் சூரியனை மறைத்துக்கொண்டு நட்சத்திரமும் மின்ன பார்க்கும். அஜித்திற்கும் அரசியலுக்கும் எப்போதும் தூரம் அதிகம். ஆனால் அவர் விலகி சென்றாலும் அவரின் ரசிகர்கள் பலம் எப்படியும் இங்கு கொண்டு வந்துவிடும் என கிசுகிசுக்கப்படுகின்றது. அஜித்தை ஏன் முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று தற்போதே பல கோடி கேள்விகள் உலாவர தொடங்கிவிட்டது. எது எப்படியோ அஜித் இதிலும் மௌனம் சாதிப்பது கொஞ்சம் சிரமம்தான்.